தமிழ் வெளியுறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அருணபாரதி அவர்களை சந்தித்து சமீபத்தில் தமிழ் தொலைக்காட்சியில் நடந்த தமிழா தமிழா நிகழ்ச்சியில் வட இந்திய வருகை குறித்து ஒரு விவாதம் நடந்துச்சு. அது குறித்து பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம். நிகழ்ச்சி முழுமையாக பார்த்தோம், கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் நடந்துச்சு. ஆனால் அந்த நிகழ்ச்சி தமிழ் தேசியவாதிகளால், பெரும்பான்மையான தமிழ் தேசியவாதிகளால் பாரபட்சமாக நடந்துச்சு. பாரபட்சமாக நடந்ததாக அவங்களுக்கு எண்ணம் வந்துச்சு. நீங்கள் நிகழ்ச்சிக்கு போனீங்க, அங்கே நீங்களும் உங்கள் கருத்தையும் முன் வச்சிங்க. ஆனால் நான் பார்க்கும்போதும் பாரபட்சமாக நடந்த மாதிரி தான் இருந்துச்சு. நிகழ்ச்சி எப்படி நடந்துச்சு? அது இப்போ ஜனவரி கடைசியில் போடுறாங்க. எடுத்தது ஆகஸ்ட்டில் எடுத்துட்டாங்க. அது ஆகஸ்ட்டில் எடுத்தது. ஆகஸ்ட்டில் எடுத்துகிட்டு ஏன் இவ்வளோ நாள் இதுவாச்சுன்னு தெரியல. பொதுவாக ஒரு தமிழ் மாதிரியான ஒரு தொலைக்காட்சினா அவங்க ஒரு வட இந்திய சார்புள்ள ஒரு தொலைக்காட்சி. அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு வடவர் ஆக்கிரமிப்பு அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுவாங்களா, நாம் எதிர்பார்க்கலாம். அந்த எதிர்பார்ப்புலையும் போகல. இந்த மாதிரியான ஒரு தொலைக்காட்சியில் இது பிரச்சனை பேசப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கணும் போது அதில் நம்முடைய கருத்துக்கள் வந்தால் சரி, அதில் கொஞ்சமாச்சும் இந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது வெளி உலகத்துக்கு தெரியட்டுமே அப்படின்ற அளவு தான் நம்ம போய் அதில் பங்கெடுத்துருந்தோம். இது நம்ம அப்பயே தொடக்கத்துலேயே நம்ம எதிர்பார்த்தோம் தான், இப்படி தான் காட்டுவாங்க அப்படின்னு. அதில் நாம் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, அது நம்ம தரப்பில் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்களும் மற்ற நியாயங்களும் சரியாக காட்டலை. ஆனால் அவங்க ஏதோ புள்ளி விவரங்கள் வச்சதெல்லாம் போடுறாங்க. அப்போ நாம் அந்த வடவர் எண்ணிக்கையை பற்றியே பார்த்தோம்னா, அவங்க 1 கோடி பேருன்றது ஒருத்தர், நம்ம தோழரே ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் வந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பெருசாக காட்டுறாங்க. நான் புள்ளி விவரங்களோட தமிழ்நாடு அரசு, இந்திய அரசு வெளியிட்ட புள்ளி விவரங்களோட இவ்வளோ பேர் வந்திருக்கலாம்னு சொன்னது அதை அவங்க நீக்கிட்டாங்க, போடலை, நீக்கிட்டாங்க. அது நான் சென்சஸ் கணக்கை தான் நாங்கள் சொல்கிறோம். சென்சஸ் கணக்கை தாண்டி வேறு எந்த கணக்கும் கிடையாது. தமிழ்நாடு அரசு இப்போ 2023 கூட ஜூலையில் இப்போ சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னா, அந்த நிகழ்ச்சியிலேயே கூட அதை சொன்னேன், 67 லட்சம் பேர் இருக்காங்கன்னு தமிழ்நாடு அரசே சொல்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே நாங்கள் 1 கோடி பேர்னு சொல்கிறோம், 67 லட்சம் தமிழ்நாடு அரசு சொல்கிறாங்க. 30,000 பேர் தானே வந்திருக்காங்க அப்படின்னு, அதாவது 30 லட்சம் பேர்னு சொல்கிறாங்க. அதான் இப்போ 30 லட்சம் பேர்னு சொன்னாங்களே, அதற்கான டேட்டாவது அவங்க சொல்லணும்ல. இதில் இந்த தமிழ்நாடு அரசுடைய இந்த துறையில் இந்த தேதியில் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க, அதில் இருக்குதுன்னு. நாங்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸில் தமிழ்நாடு அரசுடைய தொழிலாளர் துறை அமைச்சகம் இதை சொன்னாங்கன்றதை அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளருக்கும் சொல்லிட்டேன். இதுதாங்க டேட்டா, இதுதான் பத்திரிகை செய்தின்றதை நம்ம நிகழ்ச்சி நடந்த 1 வாரத்திலே கொடுத்துட்டோம். இந்த டேட்டா தான் நாங்கள் சொன்னோம். இதற்கான நாங்கள் என்னென்னலாம் டேட்டாஸ் கொடுத்தோமோ அது எல்லாத்துக்கும் ஒரு கடிதமாக போட்டு அவங்களுக்கே கொடுத்துட்டோம். ஆனாலும் கூட அந்த புள்ளி விவரங்கள்லாம் நம்ம தரப்பில் சொன்னதெல்லாம் அவங்க வைக்கல. அடுத்தது வெளியே தமிழர்கள் இருக்கிறாங்க, பெரிய அளவில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. தமிழர்கள் வெளியே போயிருக்காங்க அப்படின்னா அதற்கும் நாங்கள் தான் புத்தகமே அடிச்சிருக்கோமே. தமிழ்நாட்டில் வெளியில் இருக்காங்க. ஆமாம், வெளி மாநிலங்களில் எவ்வளோ தமிழர்கள் இருக்காங்க, அதுவும் இந்தி மாநிலங்களில் எவ்வளோ தமிழர்கள் இருக்காங்கன்னு 2011 மக்கள் தொகை கணக்கில் தெளிவாக சொல்கிறாங்க. வெறும் ஆயிரக்கணக்கில் தான் ஒவ்வொரு மாநிலத்தையும். உத்தரப்பிரதேசத்தை எடுத்தோம்னா ஒரு 14,000 பேர் இருக்கிறாங்க, பீகாரில் 986 பேர், அதுக்கப்புறம் சத்தீஸ்கரில் 6,000 பேர், ஒரிசாவில் 7,000 பேர், இப்படி இருக்கிறாங்க. ஒருவேளை இந்தி மாநிலங்களில் இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் சேர்த்து எண்ணிக்கை கூட்டினா கூட 7 லட்சத்தை தாண்டலை. இவ்வளோதான் இருக்குன்றதை நாங்கள் அங்கேயே இருந்த இதுலேயும் சொல்லலாம், அதை அவங்க காட்டலை. இப்போ வெறும் 7 லட்சம் பேர் தான் தமிழர்கள் வெளியே இந்தி மாநிலங்களுக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் இந்தி மாநிலங்கள்லேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தவங்க பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேர். அப்போ 2 தரப்பு புள்ளி விவரமும் நம்ம அவங்க காட்டணும்ல, சொல்லியிருக்கோன்றதை காட்டணும்னா அதை காட்டலை அவங்க சரியா. இல்லை, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கலந்துக்கிட்ட பெரும்பான்மையினர், அதை வடமாநிலத்தில் வரவை ஆதரிக்கிற பெரும்பான்மையினர் திமுக ஆதரிக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் திமுக வட இந்திய ஆதிக்கம், வட இந்தி திணிப்பு, இந்த ஆரியம் நிறையெல்லாம் பேசுவாங்க. ஆனால் இப்போ வட இந்தியர்களை ஆதரிக்கிறது பார்த்தோம்னா இதே திராவிட கட்சிகளை ஆதரிக்கிற நபர்கள் தான் அங்கே இருந்தாங்க. இது முரண்பாடாக இருக்குல்ல. திராவிடம் எப்போதுமே இப்படி தான் பண்ணும். அதாவது திராவிடம் எப்போதுமே எதிரியோடு பக்கம்தான் நின்று கொண்டிருக்கிறது. ஆரியத்தினுடைய ஒரு துணைப்படை தான் திராவிடம் என்பது இந்த நிகழ்ச்சி வழியாக. இப்போ என்னென்னா, இவங்க இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க விடுங்க, திமுக அதெல்லாம் விடுங்க, பெரியாரும் அண்ணாவும் யார்? இவங்க பெரியார் அண்ணன் அதில் பேசக்கூடியவர்கள் முதன்மையாக இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. அந்த மகிழ்நனாக இருக்கட்டும், இருதயகுமராக இருக்கட்டும், இல்லை யூடியூப் பெரியார் அண்ணான்னு திரும்ப பேசிக்கலாம். அவர்கள் 2 பேருடைய கருத்து வடவர்களை பற்றி என்ன? வடநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், அதான் வடவர் நம்மவரும் இல்லை, அவர்கள் நல்லவரும் இல்லை என்று சொன்னவர் அண்ணா. நீங்கள் அவங்க பேரால் கட்சி நடத்திக்கிட்டு அவங்கள தமிழ்நாட்டில் குடியமர்த்தணும், வாக்காளர் அட்டை கொடுக்கணும், ரேஷன் அட்டை கொடுக்கணும், நிலைப்படுத்தணும், அதுதான் ஜனநாயகம், அதுதான் மாந்தனைன்னு பேசிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் குறைந்தபட்சம் நீங்கள் பெரியார் அண்ணையாவது அண்ணாவையாவது படிக்கணும்ல. இப்போ வடநாட்டு மார்வாடிகள் இவ்வளோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பெரியார் போராட்டம் நடத்தியிருக்காரு. நீங்கள் திமுகவும் சரி பெரியார் ரெஸ்ட்டுங்களும் சரி வடநாட்டு மார்வாடிகள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்காங்களே,
அவர்களை எதிர்த்து என்ன செஞ்சுருக்கீங்க? நாங்கள் எங்களை சொல்லுவாங்க எடுத்தோடனே, நீங்கள் வந்து தொழிலாளிகள் பக்கமே இது பண்ணி மார்வாடிகள் கண்டிக்கிறதுல சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் எவ்வளவு பெரிய பெரிய நிறுவனங்களை எதிர்த்து போராடி, ஆளுக்காசு என்ற நிறுவனம் என்ன உதைக்கும் மக்கள் நிறுவனமா மலையாளி? அரசியல்வாதிகள் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு முக்கியமாக நீங்கள் தமிழ் தேசிய இயக்கம் எல்லாரும் மேலே வைக்கிற குற்றச்சாட்டுன்னா இதுதான். நீங்கள் தொழிலாளிகளை மட்டும்தான் அடிக்கிறீங்க, முதலாளிகள் எதிர்க்கிறது கிடையாது, இனவாதம் பேசுறீங்க. அதில் கூட முதலாளிகளை எதிர்க்கிறது இல்லைன்னு சொன்னால் டாட்டா யாரு? டாட்டா நிறுவனம் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தப்போ டாட்டாவை வெளியேறுன்னு போராட்டம் நாங்கள் தான் நடத்தினோம். எந்த பெரியாரிச்சி வந்து நடத்தினாங்க? எந்த திராவிடவாதி வந்து நடத்தினாங்க? மலையாள ஆளுக்காசை எதிர்த்த போராட்டத்தை தமிழ் தேசிய பேரியக்கம் தான் நடந்து 5 இடத்துல எங்கள் தோழர்கள் மேலே வழக்கு, என் மேலே 2 வழக்கு போடுறாங்க. அப்போ மலையாள ஆளுக்காசு நிறுவனம்னா சாதாரண நிறுவனமாக? அவன் ஒரு பெரு நிறுவனமாக வரான். வடநாட்டுக்குள்ளே இருந்து வந்தாலும் சரி, வெளி மாநிலங்கள்லேருந்து வந்தாலும் சரி, இல்லை வெளி நாட்டுக்காரங்க வந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் எங்களுக்கு அயலார் தான். அவன் ஏதோ ஃபோர்டு கம்பெனி வந்தாலும், ஹுண்டாய் கம்பெனி வந்தாலும் எங்களுக்கு அயலார் தான். கேரளாவிலேருந்து லூலு மால் வந்தாலும் அயலார் தான். இதை வைத்து நாங்கள் போராட்டம் பல முறை நடத்தியிருக்கோம், பல வழக்குகள் வாங்கியிருக்கோம். இந்த மார்வாடியை எடுத்து நாங்கள் போராடல, ஓகே சரி நீங்கள் போராடலன்னே வச்சுக்குவோம். நீங்கள் என்ன கிழிச்சுப்பிட்டீங்க? திமுக எத்தனை மார்வாடி கடைகளை மூடி இருக்கிறது? இந்த பெரியாரிஸ்ட்டு சொல்லக்கூடிய இவர்கள்லாம் மார்வாடி கடையை எடுத்து என்ன பண்ணியிருக்கீங்க? இந்த 50 ஆண்டு காலத்தில் திமுக மார்வாடிகளிடம் பிச்சை தான் எடுத்திருக்கிறது, திராவிடம் பிச்சை தான் எடுத்திருக்கிறது. இப்போ கூட 2021 எலெக்ஷன் முடிஞ்ச உடனே சேகர் பாபு எங்கே போனார்? நேராக சவுகார்கட்டை போயிட்டு மார்வாடிகளை, சேட்டுகளை, இந்திக்காரங்களை உட்கார வச்சு பேசி என்ன பேசுகிறாரு? இந்த 30-40 ஆண்டுகளாக திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி உங்களைத்தானே ஆதரித்தோம், உங்களுக்கு தானே வசதிகளை செய்து கொடுத்தோம், இப்படியெல்லாம் செய்தும் கூட நீங்கள் புதுசாக வந்த பிஜேபிக்காரனுக்கு ஏன் ஓட்டு போகிறீங்கன்னு காலில் விழாத குறையாக கேட்குறாரு சேகர் பாபு, இந்த திராவிட மாடல் அரசுடைய அறநிலைத்துறை அமைச்சர். இப்படி மார்வாடிகளுடைய காலில் விழுந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிடவாதிகள் எங்களை பார்த்து மார்வாடிகளை நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு கேட்கறது இருக்குல்ல, இது அயோக்கியதானே? இல்லை உங்களை நீங்கள் இதெல்லாம் பேசுகிறது எப்படி சொல்கிறாங்கன்னா நேட்டிவ்ஸம், அதிலே சசிகாந்த் செஞ்சு சொல்லி சொன்னார், நேட்டிவிசம் சொல்லிட்டு லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்களை படுகொலை செய்த காங்கிரஸ் கட்சி அதில் சார்பாக பேச வந்த ஒருத்தர் இப்படி பேசுகிறார். அதெல்லாம் தமிழ்நாட்டில் சொல்கிறார்ல, இலங்கையில் காரணம் வந்து அப்போ வந்து தமிழர்கள் வந்து தங்களுடைய உரிமைகளை கேட்காமல் இங்கே சிங்களர்கள் அடிமையாக இருக்க வேண்டும்னு சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அரசியல்வாதி பேச முடியுது? அந்த அளவுக்கு நாம் இருக்கிறோம், பார்த்துக்கோங்க. அப்போ என்னன்னா இவர்களுக்கு என்னென்னா ஒரு இனம் மொழி சார்ந்த அந்த அடையாளமே இருக்கக்கூடாது, இந்தியர் என்ற அடையாளம் தான் இருக்கணும்னு சொன்னால் மோடிக்கு உங்களுக்கு என்ன வேறுபாடு? எதுக்கு நீங்கள் காங்கிரஸ்னு தனியாக கட்சி இருக்கீங்க, மோடி கட்சியில் சேர்ந்துட்டு போங்க. அவர் அதானே சொல்கிறாரு. ஷாக்கான விஷயம் என்னென்னா எந்த பாஜக ஆதரவாளர்களும் அங்கே வந்து உட்காந்துல்ல. அதாவது பிஜேபிக்கும் ஆரியத்துவா கட்சிகளுக்கும் திராவிடத்துக்கும் எந்த வேறுபாடும் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் அது இருந்தது. ஏன்னா இவங்க ஆதரிக்கிறதுலாம் இல்லை. இப்போ இந்த மகிழ்நாடு, இந்த இருதயகுமார், இந்த யூடியூபர்ஸ்லாம் யாருடைய திட்டத்தை ஆதரித்து பேசிகிட்டு இருக்காங்க? மோடி திட்டத்தை தான் ஆதரித்து பேசுகிறாங்க. இப்போ ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தை மோடி தான் கொண்டு வந்தார், திணிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்திக்காரங்களுக்கு ரேஷன் கடை வழியாக பொருள் வாங்கி தமிழர்களை இந்த அதுலேருந்து வெளியேற்றணுன்றதுக்காக தான் வேலை பார்க்குறாரு. இந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசு திமுக அரசு, திராவிட மாடல் அரசு. இதை ஆதரித்து பரப்புரை செய்கிறவங்க யாருன்னா இந்த மகிழ்நன், யூடியூப் ரூட்டர்ஸ், இருதயகுமார், இவங்கெல்லாம். அப்போ வெக்கமே இல்லாமல் மோடி மாடலுடைய அரசு திட்டங்களை எப்படி நீங்கள் இந்த வடவர்களை ஆதரிக்கிறன்ற பேரில் பரப்புரை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்றது தான் கேள்வி. இப்போ எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ வடவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இவங்க வந்து திமுக அரசோ திராவிட கட்சிகளை வந்து அந்த வாக்கு எண்ணிக்கை கொடுத்துறாங்க, இல்லை வந்து ஓட்டேடி கொடுத்துறாங்க. இவங்க எந்த நம்பிக்கையில் அவங்களை ஆதரிக்கிறாங்க? ஏன்னா அவங்க திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களா, இல்லை வந்து தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளுக்கு ஓட்டு போடுவாங்களான்னு அவங்களுக்கு அடிப்படையாக அது தெரியாதான்னு கேட்குது. அடிப்படையாக தெரிந்தால் கூட ஒரு இந்திய தேசிய பாசம் இருக்குல்ல அவங்ககிட்ட. இப்போ திராவிடம் என்பது என்ன? இந்திய தேசிய மனிதநேயமாக ஆதரிக்கிறாங்க. அதான் மனிதநேயம், அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் ரெண்டாவது. இந்திய தேசிய வெறி என்பது இவர்களிடம் இருக்கிறது. திராவிடத்தினுடைய அடிப்படை என்பது அடிப்படையில் ஒரு இந்திய தேசிய வெறி தான். அதன் மீது கட்டமைக்கப்பட்ட சில சமூக நீதி வார்த்தைகளை பெரியாரையும் அண்ணாவையும் படம் போட்டு வச்சுக்கிறது தான். அடிப்படையில் என்ன? திமுகவும் அதிமுகவும் இந்திய தேசியத்தின், இந்திய ஏகாதிபத்தியத்தினுடைய விரிவாக்க கட்சிகள் போல தான் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே. ஆனால் பேசுவதெல்லாம் மாநில உரிமை, மாநில சுயாட்சி. நடைமுறையில் என்ன? இந்தியாவில் என்ன திட்டம் கொண்டு வராங்களோ, என்ன சட்டம் கொண்டு வராங்களோ அதை வந்து கொண்டு வந்து தமிழர்களை அடிமைப்படுத்துறது, தாயகத்தை பறிக்கிறது, தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழுக்கு வேலை இல்லாமாக்குறது. இந்த வேலைகளை யார் இதுக்கு இந்த வேலைகளை செய்யுங்கன்னு சொல்கிறது யார்? இந்திய எஜமானர்கள். இப்போ அந்த எஜமான விசுவாசத்தை தான், இந்திய தேசியத்தை தான் இவர்கள் மனிதநேய பார்வை போட்டு அதுக்கெல்லாம் மார்க்சிய பெயிண்ட் பூசி அதை பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதே மார்க்சிய பெயிண்ட் பூசி கேரளாவிலேயோ இல்லை மேற்கு வங்கத்திலேயோ பேசுகிறாங்களா? இதை மேற்கு வங்கத்திலையும் கேரளாலையும் அந்த இனத்துக்குத்தான் முன்னுரிமை. நம்ம தமிழரெல்லாம் போயிட்டு மாநிலம் மாந்தநேயம்லாம் பேச அடித்து விரட்டிடுவான், விரட்டி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அந்த சட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்களா? அந்த நிகழ்ச்சியிலேயே சொன்னாங்கல்ல. என்னது? தமிழ்நாட்டில் வந்து இது மாதிரி அவர் சொன்னார், அதெல்லாம் நீக்கிட்டாங்க. இருதயகுமார் சொன்னார் 80 விழுக்காட்டு தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய சட்டம் இருக்குங்கன்னு சொன்னார்.
அதெல்லாம் வந்து இல்லைன்னு நாங்கள் உங்களுக்கு அனுப்பணும். இந்த மாதிரி இல்லவே இல்லை. இருந்துச்சுன்னா உதயகுமார் அவர்களிடம் நீங்கள் அந்த சட்டத்தை கேளுங்க. என்ன சட்டப்பிரிவு 80 விழுக்காடுன்னு எங்கே இருக்குது, அதெல்லாம் கேட்டு போடுங்க. ஒருவேளை அது இல்லைன்னு சொன்னால் அதை போடாதீங்கன்னு சொன்னோம். அதை அனுப்புன மாதிரி அதை போடலை. அதெல்லாம் போட்டு தான் இன்னும் அவங்க இப்போ தரப்பு வேடிக்கையாக போயிருந்துருக்கும். ஏன்னா அதெல்லாம் இல்லாத விஷயங்களை பேசுகிறாங்க. எதுக்கு அப்படி வலிந்து போய் பேசணும்? இல்லை சட்டமே இல்லாத போது அவங்க தெரிஞ்சே இந்த பொய்யை சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க இருக்கிறாங்க. அது என்னன்னா திராவிடவாதிகளுக்கு வந்து என்னன்னா தமிழ் தேசியவாதிகள் ஒன்று வச்சானாலே அதை எதிர்க்கணும், அவ்வளோதான். அதுதான் அது இவங்களுடைய திமுக தேர்தல் அறிக்கை என்ன சொல்லுது? 75 விழுக்காடு மண்ணின் மக்களுக்கு தமிழர்களுக்கு வேலை கொடுக்கணுன்றத அவங்க நாங்கள் ஒரு சட்டமாக்குவோன்னு 2021 இவங்க தான் வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த வாக்குறுதியை காட்டில் பறக்க விட்டாங்க, ஏமாத்துறாங்க. அது ஓகே. குறைந்தபட்சம் அந்த வாக்குறுதியை கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு வந்திருக்குல்ல. இப்போ சேலத்தில் உதயநிதி மாநாடு போடுறாரு. அந்த மாநாட்டில் பேசுகிறாருல, இந்தமாரி வலிந்து குடியமர்த்துவதை நாங்கள் எதிர்க்கிறோம்னா, அப்போ வலிந்து குடியமர்த்துவது என்பது இருக்குதா இல்லையா தமிழ்நாட்டுக்குள்ளே? இந்தியக்காரங்களை கொண்டு வந்து கூட்டம் கூட்டமாக குடியமர்த்தினா இது நாளைக்கு என்ன ஆகும்? இப்போ இவர்களே தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய பேரியக்க பொதுச் செயலாளர் வெங்கட்ராமன் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே வடமாநில வாக்காளர்கள் உருவாக்கிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு தமிழர் கண்ணோட்டத்தில் எங்கள் பத்திரிகையில் எழுதுறாரு. இந்த பத்திரிகையில் சொல்லக்கூடிய இதே புள்ளி விவரத்தை முரசொலியுடைய தலையங்கத்தில் போட்டாங்க அவங்க. திமுகவுடைய முரசொலி ஏடு இருக்கு பாருங்க, அவனுடைய தலையங்கத்தில் வந்து வெங்கட்ராமனையாவுடைய பேரை சொல்லாமல் இந்த புள்ளி விவரம் இந்த வரிகளை அப்படியே போட்டு இது போல் ஒரு ஆய்வாளர் தெரிவிக்கிறார். அதனால் வடமாநில வாக்காளர் வடமாநில வாக்கு வங்கி வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு, கவனமாக இருக்க வேண்டும் என்று திமுகவினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடு எச்சரிக்குது. அப்போ இந்த மாதிரி வந்து திமுகவே பயந்துட்டு தான் இருக்குது. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பூரில் இந்த தொகுதி நமக்கு வேணான்னு திமுக காரங்க பேசுனாங்க. திமுக வந்து பயப்படுது. ஒரு பக்கம் சிந்தனை செல்வன், சசிகாந்த், இல்லை திமுக ஆதரிக்கக்கூடியவர்களும் வந்து வட இந்தியர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றது வந்து பாவம், அவங்க தொழிலாளிகள் வந்து ஒரு பக்கம் இப்படி பேசுகிறாங்களே, எப்படி? அதாவது திமுகவினுடைய மேல்மட்ட தலைமைக்கு இது எவ்வளோ பெரிய ஆபத்துன்னு தெரியும். ஆனாலும் என்னென்னா, ஒரு இந்திய தேசிய அரசியலுக்கு போவதைத்தான் ஸ்டாலின் விரும்புகிறார். ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவங்க வந்து ஒரு இந்திய தேசிய வேணா தமிழ்நாட்டை வந்து உதயநிதிக்கு கொடுக்கணும். அவங்களுடைய பிரச்சனை என்னென்னா, உதயநிதிக்கு தமிழ்நாடு உதயநிதி கொடுத்துட்டு டெல்லி அரசியலுக்கு ஸ்டாலின் போகணும். அப்போ ஒரு இந்திய தேசிய பாசத்தோடு எல்லாருக்கும் பொதுவான, ஏதோ தமிழ்நாட்டுக்கார மட்டும் என்ன நினச்சிடாதீங்க, எல்லாருக்கும் பொதுவான ஒரு ஆள், நான் வட மாநிலத்தவருக்கும் நல்ல செய்யக்கூடிய ஒரு ஆள்னு வடநாட்டில் காட்டணும். அதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்களுக்கான எல்லா வசதியும் செய்து கொடுக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, இவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னதே கூட இவங்க மாற்றி பேசுகிறாங்க. அதெல்லாம் அந்த பேச்சே விட்டுட்டாங்கல்ல. இப்போ இவ்வளோ உலக முதலீட்டாளர் மாநாடு, அந்த மாநாடு, இந்த மாநாடுன்னு போடுறாங்க. தொழில் தொடக்கூடிய வரவுக்கிட்ட எங்கள் ஆளுங்களுக்கு வேலை கொடுப்பான்னு சொல்கிற ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு என்ன போகுது கேடு உங்களுக்கு? எல்லா ஊருக்காரரும் சொல்கிறேன், ஏதாவது ஒரு மாநிலத்தில் இது போல் மாநாடு போட்டாங்கன்னா அந்த மாநாட்டில் வந்து தீர்மானம் போடுறான், எங்கள் ஆளுங்களுக்கு தாங்க வேலை கொடுக்கணும். நீங்கள் என்ன கோவாவில் வந்து 80 விழுக்காட்டு இன்சென்டிவ்ஸ் எந்த நிறுவனங்களுக்கு அப்படின்னா, அந்த மண்ணின் மக்கள் கோவாக்காரனை நீங்கள் வந்து வேலையில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த தொழில் நிறுவனங்களுக்குத்தான் இன்சென்டிவ்ஸ்னு மாநாட்டிலே கொள்கை அறிவிப்பு வெளியிடறாங்க. கோவாவிலலாம் நடந்துச்சு, கர்நாடகாவில் போட்டிருக்காங்க, ஜார்க்கண்டில் போட்டிருக்காங்க. செமிகண்டக்டர் பாலிசியில் அறிவிக்கிறான், இவ்வளோ பேர் நீங்கள் கொண்டு வரணும், குரூப் ஏ வேலையில் இவ்வளோ பேர், குரூப் பியில் இவ்வளோ பேர், குரூப் சியில் இவ்வளோ பேர்னு அறிவிக்கிறான். பர்சன்டேஜ் வைஸ் அறிவிக்கிறான் மண்ணின் மக்களுக்கு எவ்வளோ வேலை கொடுக்கணும்னு. வட மாநிலங்களில் இந்திக்காரனே இப்படி செஞ்சுட்டு இருக்கும்போது நீங்கள் அவனை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் திணிப்பதற்காக எல்லாத்தையும் நீக்கிட்டு அவனை கொண்டு வந்து பெரிய அளவில் அதை குடியமர்த்துறீங்கன்னா நாளைக்கு தமிழர் தாயகம்னு ஒன்று இருக்காதுல்ல. நாளைக்கு நீங்கள் பேசணும் அப்படின்னா கூட உங்களுக்கு ஓட்டு போடுறதுனால இந்த ஏமாளி தமிழன் தான் வருவான், திரும்ப திரும்ப உங்களுக்கு ஓட்டு போடுறான் அப்படின்னா ஏமாளி தமிழ்லாம் இருப்பதுனால தான். நீங்கள் எனக்கு என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு வந்து நீங்கள் தமிழன் சொல்கிறதுனால தான் அங்கே பிரச்சனை. நீங்கள் திராவிடன் சொல்லியிருந்தீங்கன்னா இங்கே சொல்கிற கருத்தையும் அது திராவிடன்னு கருதி கொள்ளக்கூடிய தமிழர்கள் இருக்கத்தானே செய்கிறாங்க. தமிழராக கருதக்கூடியவங்க இருந்தாங்கன்னா பரவாயில்ல. இவங்களை தன்னை வந்து திராவிடராக கருதி கொள்ளக்கூடிய தமிழர்கள் அப்படியான ஒரு தலைமுறை தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சுருக்காங்களே இவங்க. அப்போ இந்த மாதிரியான திரிப்பு கட்சிகளுக்கு ஓட்டு போடக்கூடிய ஒரு வாக்காளர் இருக்கிறாங்களா தமிழ்நாட்டில். இப்போ அந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக பார்த்தோம்னா எல்லாரும் பேசின கருத்து என்னென்னா, அதாவது எதிர்த்தரப்பு தமிழ் தேசியவாதிகளை பார்த்து வச்ச கருத்து என்னென்னா, இவங்க சும்மா வாட்ஸ்அப்பில் வர வதந்தியை வச்சு பேசுகிறவங்க, இவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது, சும்மா வாட்ஸ்அப்பில் வர அந்த 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 பயத்தை உண்டு பண்ணுறாங்க, சும்மா ஒரு எந்த டேட்டாவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுனாங்கல்ல. அப்படித்தானே சில பேர் பண்ணுறாங்க. அதாவது சில பேர் ஏதாவது தப்பு தவறமாக பேசலாங்க. நாம் தெளிவாக தமிழ் தேசிய பேரியக்கம் போன்ற அமைப்புகள் இதுக்கான கொள்கை திட்டங்களை போட்டு இதுக்கு ஒரு அறிக்கையை ஒன்று போட்டிருக்கோம். போட்டு இதில் வந்து எவ்வளோ பேர் வராங்க, அந்த புள்ளி வராங்க, ஒரு புள்ளி வர சொல்கிறோன்னா அந்த புள்ளி வரதுக்கான சோர்ஸு டேட்டா இது வேறு எந்த பத்திரிகையில் பப்ளிஷ் நக்கல் துணி நிறைய எல்லாமே அதான் எல்லாத்தையுமே போட்டு ஒரு புத்தகமாக போட்டு இதை நாங்கள் பரப்புரை செய்கிறோம். இப்போ இது வந்து நாங்கள் வந்து ஏதோ இந்த ஊடகத்தில் பேசுகிறதோ யூடியூப் சேனலில் பேசுகிறதோ நிற்கல, இதை கொண்டு போய் நாங்கள் மக்கள்கிட்ட போய் கொடுத்து
பேசி மக்களை போராட்ட களத்திற்கு அழைத்து வரக்கூடிய பணியை தமிழ் தேசிய பேரியக்கம் செய்து வருவதனால தான் பல்வேறு இடங்களில் தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கு என்ற போராட்டத்தை கட்டமைச்சு நடத்திட்டு வரோம். இன்றைக்கி அது வந்து மக்கள் முழக்கமாக இருக்குது அப்படின்னா அதற்கு தமிழ் தேசிய பேரியக்கம் எடுத்த போராட்டங்கள் மிக முக்கிய காரணம். அதற்கு இந்த தரவுகள் தான். இந்த தரவுலாம் இல்லாமல் நீங்கள் போயிட்டு சாதாரணமாக வேலை செய்யக்கூடிய ஒரு பொதுமக்கள்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து தமிழருக்கு வேலை போயிடுச்சு நீங்கள் வாங்கன்னு சொன்னால் வரமாட்டாங்க. டேட்டாஸோடு மக்களை அணுகி பிரச்சாரம் செய்து கூட்டம் கூட்டி அதற்கான தீர்மானங்கள் போட்டு மாநாடுகள் போட்டு இப்படியான ஒரு வேலை திட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய டேட்டாஸை படிச்சுட்டு இதில் இருக்கிறத மறுத்து பேசணும். நீங்கள் இதில் போட்டிருக்கீங்க, இது தப்பு, இதில் இது இப்படி இருக்குது, இதை மாற்றணும், ஏதாவது நீங்கள் அப்படி பார்க்கணும். நீங்கள் பொதுவாக வாட்ஸ்அப் பத்தந்தின்னு போனால் யாராவது ஒருத்தன் பேசுகிறதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கூடாது. அதிகாரப்பூர்வமாக இப்படி பேசுகிறோம்ல, இந்தமாரி யாராவது பேசியிருக்காங்களா, இந்த டேட்டாஸை எடுத்துகிட்டு நீங்கள் மறுங்க. இவ்வளோ பேர் கிடையாதுன்னா இவ்வளோ பேர் கிடையாதுன்னு சொல்லுங்கள். அப்போ இந்தமாரி டேட்டாஸே இல்லாமல் அவங்க தான் இது வதந்தி பேசிகிட்டு இருக்கிறாங்க. எந்த டேட்டாமே தமிழர்கள் உலகம் முழுக்க இத்தனை லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா எந்த காலத்தில் எப்போ பண்ணுவோங்க? நாங்கள் இது சொல்கிறாங்க, எடுக்கிறதாலும் கர்நாடகத்தை சொல்கிறாங்க. கர்நாடகம், கேரளம், தெலுங்கானா, ஆந்திராலாம் கிட்டத்தட்ட தமிழ்நாடாக இருந்த பகுதிகள். பெங்களூர்னு சொல்கிறான். என்ன வெண்மையான கல் எடுத்த ஊர் என்பதனால் வெண்கல் ஊர், வெங்களூர், அதுதான் பெங்களூர்னு ஆயிடுச்சு தமிழ் பெயர். 3 ஆறுகள் இருந்த இடம் தான் 3 ஆறு. இன்றைக்கி இருக்கக்கூடிய தேவிகுளம், பீர்மேடு, 3 ஆறு. நெல் விளைந்த ஊர் நெல்லூர் ஆந்திராவில் இருக்குது. எல்லாம் தமிழர்கள் உருவாக்கி தமிழர்கள் பெயர் வைத்து வாழ்ந்த இடங்கள். இப்போ தெலுங்கானா பிரியும் போது கூட சித்தூர் மாவட்டத்தில் 183 தாலுக்காக்களில் நாங்கள் தமிழ்நாட்டோடு இணைவோம் என்று தீர்மானம் போட்டாங்க. அந்த அளவுக்கு தமிழர்கள் செறிவாக பெரிய எண்ணிக்கையில் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு. இவர்கள் யாரும் தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க கிடையாது. பூர்வீகமாக தமிழ்நாட்டில் அவங்க இருந்தவங்க. அவர்களே இந்த திராவிடவாதிகளாக இந்திய அரசோட இந்திய ஆதிக்கவாதிகளோடு சேர்ந்து பிரித்து தமிழ்நாட்டுடைய தாயகத்தை கூறாக்கி கிட்டத்தட்ட 70,000 சதுர பரப்பு கிலோமீட்டரை தமிழ்நாட்டிலிருந்து பிரித்து தான் இந்த 3 மாநிலங்களுக்கு கொடுத்து உருவாக்கிட்டாங்க. அந்த பகுதியில் வாழ்ந்தவனை போயிட்டு நீங்கள் கர்நாடகத்தில் வாழ்கிறோன்னு சொல்ல முடியாது. அவன் தமிழ்நாட்டில் இருந்தவன், தமிழ்நாட்டுக்காரனாக தான் இருந்தவன், தமிழ் பேசுகிறான். ஆனால் அந்த கர்நாடகமாக அது மாறிவிட்ட பிறகு அவன் கன்னட மொழி பேசிட்டு அவங்களோட இணைந்து வாழ்கிறான். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயே பார்த்தோம்னா கன்னடம் பேசுகிறவங்க, தெலுங்கு பேசுகிறவங்க, சௌராஷ்டிரம் பேசுகிறவங்க, உருது பேசுகிறவங்க இருக்கிறாங்கன்னா இவங்க தமிழ்நாட்டுக்குள்ளேயே பல தலைமுறை வந்து தமிழ் பேசி தமிழ் மக்களோடு ஒன்றிணைந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்களையெல்லாம் நம்ம வெளியாருன்னு சொல்லலை. இப்போ அதுபோல் தமிழர்கள் அங்கே இருக்கிறாங்க. இவங்களையும் நாங்கள் அதுக்கு இவங்களை வெளியேற்றிட்டு அவங்களுக்கு கொடுங்கலாம் நாங்கள் கேட்கல. நாங்கள் என்ன சொல்கிறோம், 56ன்னு ஒரு மாநிலம் உருவாக்கம் பண்ணுறீங்க, எல்லா இனத்தவருக்கும் அவரவருக்கும் ஒரு தாயகத்தை உறுதிப்படுத்துறீங்கன்னா அந்த தாயகம் உருவாக்கப்பட்ட பிறகு பீகார்லேருந்து உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னா அவனுக்குன்னு ஒரு தாயகம் இருக்குது, அதை விட்டுட்டு வந்திருக்கிறான். நீங்கள் அந்த ஊரில் பீகாரில் எனக்கு வேலை வேணும்னு கேட்டு போராடுங்க, வர்க்க போராட்டம் நடத்துங்க. அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர் துறை அமைச்சரை, முதலமைச்சரை, உங்கள் பிரதமரை கேள்வி கேளுங்க. ஏன் எனக்கு வேலை இல்லை, ஏன் மருத்துவக் கல்லூரி இல்லை, ஏன் எனக்கு பொறியியல் கல்லூரி இல்லை, ஏன் இந்த கட்டமைப்பு இல்லைன்னு அவனை கேட்டு போராடினீங்கன்னா உங்களுடைய எதிர்காலத்துக்கு அது பயன் தரும். ஆனால் அவனை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை பறித்து இங்கே குடியமர்த்திங்கன்னா அவன் வாழ்க்கையே நாசமாக போகும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய வறுமையும் இன்னும் அதிகமாகும். அப்போ அதனால தான் என்ன சொல்கிறேன், அவரவர் தாயகத்தில் அவரவருக்கு வேலை கொடுக்கணும். இதில் என்ன இனவெறி இருக்குது, இதில் என்ன மாந்தநேயம் கெட்டுப்போச்சு? மாந்தநேயம் என்பது அந்தந்த பகுதியில் அந்தந்த இனத்தில் வரலாற்று ரீதியாக இருக்கிறவனுக்கு தான் முதன்மையானது. நீங்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிறவனை ஒருத்தவனை வறுமையில் போட்டு வாட விட்டு சாவு விட்டு தற்கொலைக்கு தூண்டி அவன் வேலை இல்லாதவனை ஆக்கிவிட்டு பீகார்லேருந்து 1,00,000 பேர் கொண்டு வந்து வச்சு அது மாந்தநேயம். அது பேர் இன ஆக்கிரமிப்பு. அதை தான் ஐநா கண்டிக்குது. சிங்களரில் கொண்டு வந்து தமிழீழ பகுதியில் குடியமர்த்தலாம் அது தவறு என்று ஐநா கண்டிக்குது. பாலஸ்தீனத்தில் போயிட்டு இஸ்ரேலியரில் யூதரில் கொண்டு போய் குடியமர்த்தலாம் தப்பு என்று ஐநா கண்டிக்கிறது. ஏன்னா இனம் என்பது ஒரு மனிதகுல அழகு. அந்த இனத்து தாயகத்துக்குள்ளே அவர்களுக்கு உரிமை இருப்பது இயல்பானது. உலகம் முழுக்க அப்படித்தான். அந்த இயல்பான போக்கில் விடுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோமே தவிர இதை அங்கே மாற்றுங்க அதை இங்கே மாற்றுங்கன்னு சொல்லலை. இவர்கள் தான் யாருன்னா இனவெறி இனவாதம்னு சொல்லக்கூடியவர்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரையும் ஒன்றா கலக்க விட்டு பாரதியன் இந்தியன் உருவாக்குங்கன்னு சொல்லக்கூடிய ஆரியவாதத்துறை தான் திராவிடத்தின் பெயரால் பெரியார் அண்ணா படத்தை தூக்கிட்டு வச்சுட்டு வராங்க நம்மகிட்ட. இப்போ வந்து இந்த வட இந்தியாவில் ஆதரிக்கக்கூடிய திராவிட கட்சிகள் வந்து அந்த கூட்டணி கட்சியில் உள்ள ஆதரிக்கிறவர்கள் எல்லாம் வந்து பேசுகிறது வந்து மனிதநேயம் வட இந்தியர்களை வந்து நம்ம வந்து அப்படி பார்க்கக்கூடாது, இனவாதமாக பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட உள்ள பிரச்சனை என்னென்னா, இப்போ அவங்ககிட்டனா அவங்களுக்குள்ள உரிமைகள் இருக்குல்ல. இப்போ அவங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்த்தாங்கன்னா 1000 ரூபா சம்பளத்துக்கு வந்து 700 ரூபா கொடுக்குறான், இல்லை 500 ரூபா கொடுக்குறான், முதலாளிகள் கொடுக்குறாங்க. அவனுக்கு வந்து வேலை நேரம் வந்து அதிகமாக வேலை நேரத்தை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. இதை பற்றி அவங்க பேச மாட்டேங்கிறாங்களே. இவர்களே தான் பெருமையாக என்ன சொல்கிறாங்க, வட மாநிலத்தவர் வேலையை வந்து ஆதரிக்கிறவங்க இங்கே வருவதை உரிமையை வட மாநிலத்துக்கு உரிமையை பேச மாட்டாங்க. அதான் அப்படி ஆதரிக்கிறோம். இந்த கொத்துரிமைத்தனத்தை தான் ஆதரிக்கிறாங்க. ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் அவனை ஒரு 400 500 ரூபாய்க்கு சுரண்டது இருக்குல்ல, இதைத்தான் ஆதரிக்கிறாங்களே தவிர இவர்களுக்கான போராட்டம்னு அவங்க எதாவது நடத்திருக்காங்களா தமிழ்நாட்டுக்குள்ளே?
இல்லை குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய வட மாநிலத்திற்கும் தமிழருக்கும் ஒரே கூலி தான் வைக்கணும்னு எந்த திராவிடவாதியாவது திமுகவாவது பெரியாரியாவது சொல்லுவாங்களா? இந்த பிரச்சனை முடிஞ்சு. ஆமாம். அப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்படி வடவர் வந்து தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்கட்டும் என்ற ஒரு ஆரிய இனவெறி பார்வை, பிஜேபி பார்வை என்பது தான் திராவிட கட்சிகளுக்கும் இருக்கிறது, இது பெரியாரிய திராவிட அமைப்புகளுக்கும் இருக்குது. எவன் வந்து என்ன தமிழ்நாட்டில் தமிழர்னு ஓங்கிட்டு இருக்கு, அதை ஒடுக்கணும்னா இவங்கெல்லாம் வந்தால் தான் நடக்கும் அப்படின்றத கருத்து இருக்குது பாருங்கள். அது பிஜேபிக்கும் இருக்குது, காங்கிரஸுக்கும் இருக்குது, திமுகவுக்கும் இருக்குது, இவங்களுக்கும் அந்த பார்வை இருக்குது. ஏன்னா இவங்கெல்லாம் என்னென்னா இனம் என்பதையே வெறுக்கக்கூடியவர்கள். இனம்னாலே இருக்கக்கூடாது, ஏன் எல்லாம் பாட்டாளிகளாக இருக்கணும், சரி இது இனம் என்பதே இருக்கக்கூடாது. என்னத்தை அவங்க முன்வைக்கிறாங்க? ஒன்று இந்திய தேசியம், நேரடியாக இந்தியன், திராவிட இனம் இருக்கு. ஆமாம், இந்தியன் திராவிடன் இதை தான் முன்வைக்கிறாங்க தவிர இயல்பான ஒரு தமிழ் தேசிய இனத்தினுடைய நேரடியாக மறுக்கிறாங்க. அதனால தான் தொடர்ந்து திராவிட திணிப்பு நடந்துகிட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் திராவிட கச்சேரியாக இருக்குது. புதுசாக ஒரு இடம் வச்சோன்னா அதுக்காக திராவிட களஞ்சியம் வைக்கிறது, அதுக்கப்புறட்டா திராவிட பூங்கான் வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா? அப்போ என்ன ஒரு செயற்கையான இதை வச்சு தமிழர்களை தமிழ் மண்ணிலேயே சிறுபான்மையாக்க வேண்டும். அவங்க எப்படி இந்தியன் பாரதியன் வைக்கிறாங்களோ அதுபோல் இவங்க திராவிடன்னு வச்சு இவர்களுடைய வரலாற்றையும் மொழி இன பெருமைகளையும் அழிக்கக்கூடிய மறைக்கக்கூடிய வேலை திட்டத்தை தான் செஞ்சிட்ருக்கிறாங்க. நேரத்துக்கு நன்றிங்க.